பொத்தி பொத்தி வளர்த்த மேகலா அதுக்கு வெக்கம் இன்னும் தாங்கல. சீரியஸா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் பொத்தி பொத்தி வளர்த்த மேகலாவா இருப்போம். அதுக்கப்புறமா தான் ரீமாசன் மாதிரி மாறிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் செல்ஃபிஷா இருக்கிறது தப்பா கரெக்டா? செல்ஃபிஷா இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா நல்லவனாவும் இருக்கணும் செல்ஃபிஷாவும் இருக்கணும்னு நினைச்சா எப்படி முடியும்? எனக்கு எங்க வீட்டுல ரொம்ப சண்டை வருது. என்ன காரணம் தெரியுமா? என் புருஷனை யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் கத்தி எடுத்து சொருகிருவேன். அந்த அளவுக்கு சண்டை போடுவேன். ஆனா எனக்கு ஆப்போசிட் அப்படியே ஹஸ்பண்ட் வீட்டு சைடு. ஏன்னா அவங்க வீட்டுல யாரு என்ன சொன்னாலும் திருப்பி பேசவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விசித்திரமா தான் இருந்துச்சு. அது என்னன்னு யோசிக்கிறவங்களையே இப்போ அது பெரிய கோபமா மாறிடுச்சு. நான் வந்துட்டு சண்டைலாம் போட சொல்ல, அட்லீஸ்ட் எனக்காக பேசலாம்ல, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. ஏதோ என்ன மட்டும் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி பேசுவாங்க. என்னை யாராச்சும் ஏதாச்சும் பேசினாங்களா அந்த இடத்துல மேக்சிமம் நானே அதை பேசிடுவேன். இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தும் ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா? ஏன் எனக்காக சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா, முன்னாடி எல்லாம் என் அம்மாவை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எல்லாரும் முன்னாடி என்னைய பேசுவாங்க. செல்ஃபிஷா இருங்க ஆனா நல்லவனா நடிக்காதீங்க.